அவங்க நிக்கிற போச பாரு. 1984 ஏவிஎம் ஸ்டுடியோல ஜெமினி படம் போடுவாங்க. அவர் படம் போடும்போது 2 பொம்மை மொட்டை குட்டியா பிபி வச்சுக்கிட்டு எனக்கிட்ட போஸ். மைச்சட்டு 55 லட்சம் எல்லா சாமானும் இங்கேதான் கிடக்குது. வந்த வேனு டவேர காரு எல்லாத்தையும் கொடுத்தாலும் பத்தாது. நல்லாத்தான் இருக்கு, மண்ணா ஒட்டி இருக்கு. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. இடத்துக்கும் ஜாமானுக்கும் உருவத்துக்கும் தோட்டத்துக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒட்டே பிதுக்கி பிடி பிதுக்கி வேற எவனா கிழிச்சா போய் மரியாதை. உமக்கு மரியாதை, நாகரிகம். உமக்கு நாகரிகம். யாரு 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 நாகரிகம் இல்லாம எங்கடா ஆம்பிள் பாரு எங்க இருக்கு கூட தெரியல உனக்கு. வாடா கம்ப போடுறீங்களா? என்னடா சொன்னேன்? நாய் வேஷம் போட்டால் குலைக்க மாட்டேன். கோடு இந்த கோட்டை நீ தாண்ட கூடாது. இந்த கோட்டை நான் தாண்ட மாட்டேன். சுத்தமா இருக்கணும் பேச்சு. சொன்ன வாக்கு தவறக்கூடாது. வாக்கு தவறாதலும் பேச மாட்டேன். என்னையா சொன்ன நேத்து? என்ன சொன்னேன்? நான் எங்க இருந்தாலும் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். நேத்து பார்த்தேன் நேரடி லைவ் டெலிகிராஸ்ல. நாய் வேஷம் போட்டால் குலைக்க வேண்டும். நேத்து கட் பண்ண சொல்லல தம்பி. இருக்கட்டும், அதை விட மாட்டேன். நேத்து சொன்னல நீ நாய் வேஷம் போட்டால் குலைக்க வேண்டுமா? பன்னி வேஷம், நான் சிங்க வேஷம் போட்டால் கர்ச்சிக்க வேண்டும். புலி வேஷம் போட்டால் உரும்ப வேண்டுமா? உரும்ப வேண்டுமா? பன்னி வேஷம் போட்டால் பிய திங்க வேண்டுமா? நல்ல யோசனை பண்ணிப்பார். சாமி, உண்மையான சாமி நீங்க தான். ஆனா இவர் சொன்னாரு உங்களை பிய திங்க சொல்லி. நானும் தேவலோகத்தில் போய் தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. அங்கே யாருமே போகிறதில்ல போல. ஆனால் பூலோகத்தில் நம்ம ஊரில் ஒரு மூளையில் நல்லா சுட சுட கிடந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றீங்களா கொஞ்சம்? காமக்களை பிய சுட சுட நல்லா இருக்குன்னு ரசிச்சு சொன்ன ஒற்றியால் நீதாயா இந்த உலகத்தில். நல்ல யோசனை பார். ஒரு கை பிஎல்டி வாய்கிட்ட கொண்டு முடியுமா? நாத்தம் தாங்க முடியாது. அதுலேயும் நம்ம ஆளுங்க திருவிழா தேதிக்கு கண்ட சரக்க போட்டுவிட்டு சைடிஷ் மொச்சக்கொட்டை சுண்டக்கடலை காராப்பந்தி முறுக்கு இதை பூரா தின்னுபிட்டு 4 நாள் அடைச்சு வச்சு பேசுறேன். நாத்தம் தாங்க முடியல. என்னைய பார்த்து நீ பீதிங்க சொன்னவார் உன்னைய விடவே மாட்டேன். அடி 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 பிடிச்சுக்கிட்டு அடிக்கிற உனக்கே இவ்வளவு ரப்பு இருக்கும் போது பிடிக்காம அடிக்கிற எனக்கு எவ்வளவு ரப்பு இருக்கும். பாப்பமுடி இப்ப தெரியும்படி என்ன தெரியுது? இப்ப தெரியும்படி தப்பா தெரிக்கிறது தெரியும்படி. கோடு உமக்கு குட்டுக்கிற குடு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வீணையை தூக்கிக்கிட்டு ஒட்டப்பம்பட்டு கொண்டாந்து 1.5 படத்துல முடியா பாப்பமுடி. இப்ப பாருடி, கூட்டத்துல இருந்து ஒரு அக்கா அரப்பேன் மோதிரத்தை என் கையில கழட்டி போடும்பாரு. உனக்கு எந்த அரப்பேன் பாப்பமுடி உண்மை காலி வண்ணத்தை வந்திருக்கேன். நீர் வர காரணம் கூறு. மழை பெஞ்சா நீர் வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். ஆமா, சுண்ணாம்பதுல போட்டா வெந்து வரும் சுண்டு வரல போட்டுருக்கு. சப்புறத விட்டு 15 வருஷம் ஆச்சு. இன்னமா சப்பிக்கிட்டு தெரியுமாங்க? செந்தமிழிலே சப்புமையா சொன்னான். நானும் தமிழ்காரன் தான். பாகிஸ்தான் தீவிரவாதியா? செந்தமிழ் நாடென்னும் போதி நீ தேன் வந்து பாகிஸ்தான் காது நீல என்ன யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் வாழ்கிற மொழிகள் எங்கும் காணோம்னு தமிழ் 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 என்று சொன்னாரே, அது அமிர்து 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 என்று விளக்கம். படித்தேன் 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 என்று சொன்னார். படித்ததில் தமிழ் மொழி மட்டும் இனித்தது, வேற எந்த மொழிக்கு அந்த சிறப்பு இல்லடா. அந்த அளவுக்கு தமிழிலே பேச்சாளரோ தாங்கள். பார்க்கலாம் இருவருக்கும் இந்த மேடையிலே போட்டி, யுத்தம், மரண யுத்தம். பாப்பமுடி பாப்பமுடி பாப்பமுடி. ஏய் நல்ல சபையில சொல்லிட்டேன். கோடு முதலே போட்டேன். தாண்டக்கூடாது. போய் தாண்டக்கும் நியாயமா இருக்கணும். இந்த பேச்சு வாயில பேச்ச ஜெயிரியா அங்க சவரியா பேச்சல ஜெயிச்சு பாரியா பேச்சல ஜெயிச்சு பாரு. அப்ப இங்க பாரு, கை சரசன் கண்ண கடுக்கு. பேச்சல வெற்றி தோல்வி பற்றி தீர்மானிக்க. சரியா? உமக்கும் போட்டி. இந்த மேடையிலே போட்டி. போட்டி நிபந்தனையை தாங்கள் அறிவிக்கிறீர்களா? யாம் அறிவிக்க வேண்டுமா
இல்லையா? அறிவித்து விடுங்க. இந்த ஊர்ல உன்னிடம் நான் தோல்வி அடைந்தால் சத்தியம் சொல்லுகிறேன், சொல்லு, அம்மனை குண்டியாக ஓடுறேன். ஓட வைக்க முடியாது. 6 மாசம் அம்மனை குண்டியா அக்னில தவமா இருந்துட்டு வந்திருக்க உன்னைய தூக்க. 6 மாதம் அம்மனை குண்டியா எதுல? அக்னில. அன்னேரம் வெந்திருக்குமேடா. பூரா மோல்டிங் போட்டாங்க. சரி, உம்மிடம் நான் தோல்விட்டால் அந்த போட்டி நிர்வாகத்தை தாங்களே அறிவித்து விடுங்க. உம்மிடம் நான் தோல்விவிட்டால் அம்மனை குண்டியாக ஓடுகிறேன். சரி. என்னிடம் நீர் தோல்விவிட்டால் இன்னிலிருந்து கட்ட பிடிக்க மாட்டேன். சத்தியமன். அவ்வளவுதானே? உம்மிடம் மட்டும் நான் தோல்விவிட்டால் இந்த மேல இருந்து சொல்றேன், இனிமே இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். நீ வீட்டுல 10 கட்டை வச்சிருக்க, நீ வேஷப்படக்கூடாதுன்னு சத்தியமன். சரி, வேஷமும் போட மாட்டேன், கட்டையும் பிடிக்க மாட்டேன். சோத்துக்கு என்ன ஒண்ணுமே? சோத்துக்கு நான் காட்டை புசிக்க கூடியவன். சோத்துக்கு நான் காட்டை புசிப்பேன். நீ சோத்துக்கு என்ன பண்ணுவ? நான் சோத்துக்கு சுப்பிரமணியனை பிடிச்சுக்கிட்டு ஊருக்கு போவேன். ஊருக்கு போக வைக்கிற உன்னைய ஊருக்கு போவேன். பார்க்கலாமியா? பாப்ப முடியும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, மொத்த எழுத்துக்களை 247. அறிவிட்ட நாயே, ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. ஆனா நீ எப்படி கேட்ட உடனே பட்டு 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 நினைக்கிற? தெரிஞ்சவன் பட்டு பட்டுன்னு அடிப்பேன், தெரியாதவன் கவட்டுக்குள்ள தடவிக்கிட்டு கிடப்பேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, மொத்த எழுத்துக்களை 247. திருட்டு நாய், ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேன்டா. தெளிவா பதில் சொல்ற மாதிரியா? அங்கதான்டா நிக்கிற நீ. இங்க வேறு பண்ணி எதையே வாங்கின பாப்ப, பதிலே சொல்ல மாட்டேன். நீ தெளிவானவன்டா, அங்கதான் நிக்கிற நீ. முகரைய பாரு, ஏன்டா அந்த பொழப்புக்கு வர்ற அப்படிலாம் கேட்டிருக்கேன். தெளிவுடா, பின்றடா நீ. இந்த புலவு பொழைக்கிறதுக்கு முச்சந்திர உட்காந்துட்டு 3 பேரை பிடிச்சி முறுக்கூத்து போயிட அப்படி கூட சொல்லுவேன். தெளிவுடா, நிக்கிறடா, தெளிவுடா. என்ன பேச்சு? முகரைய பாரு, முகரைய எத்தனை பேரை கேட்டிருக்கேன். ஏன்டா நீ எல்லாம் சாக மாட்டாம இருக்க? எத்தனை பேரை கேட்டிருக்கேன். எதுக்குடா நீ எல்லாம் வெக்கம் இல்லாம வர்றன்னு எத்தனை பேரை கேட்டிருக்கேன். தெளிவுடா, தெளிவுடா. உயிரெழுத்து 12. எவ்வளவு கேள்வி கேட்கிற? உடனே கேள்விக்கு தத்து கோர்க்கிறடா. மெய்யெழுத்து 18. லட்சம் கேள்வி கேட்கிறேன். ஆயுதெழுத்து 1. எப்படி சாமி இங்க இருந்து வருதா? தெளிவுடா. உயிர்மெழுத்து 216. எப்படி சாமி இப்படி? தெளிவுடா. மொத்த எழுத்துக்கள் பாருங்களே, பேச்சு கல்லில் பொறிக்கப்பட்டு எழுத்து போல பேச்சு. உடம்பு பாருங்களே, தேக்குல செய்யப்பட்ட மாதிரி ஆண்டவன் மூளை இங்க வச்சிருக்கேன். ஆனா உனக்கு அறிவு எங்க வச்சிருக்கேன்னு தெரியலடா. அந்த அளவுக்கு ஒரு வெஞ்சல் பேர இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எங்க இருக்கு? இருக்கு இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, கண்டுபிடிக்காம விடுவனா? எங்கேயோ பார்த்தேன். உயிரெழுத்து மயிர புடுங்க எடுத்து உயிர் போட்டு கொண்டுகிட்டு இருக்க. நான் ஏன் சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் எடுத்து உன்ட்ட மெடிக்கல் செக்கப்புக்கு வந்தேனா? வாயை பொளந்து பார்க்குறேன், மண்டையை திரும்பி பார்க்குறேன், குண்டியை இது பண்ணிட்டு பார்க்குறேன், குனியை வச்சு பார்க்குறேன். முனிவர்கள் கோபம் கொள்ளக்கூடாது மகனே. நீ கொலை பண்ற மாதிரி பேசுற, கோபப்படுற மாதிரி பேசுற. உயிரெழுத்து வேண்டாம். கொட்டகையா இருந்தா நேரம் தீ பிடிச்சிருந்திருக்கும், பூரா தகரச்சிட்டு. உயிரெழுத்து வேண்டாம். எல்லா சமனையும் அள்ளி மொத்தமா இங்க வீசிருவேன். அம்மாக்கிறேன். மொத்த எழுத்துக்களை கூட்டினா 247. தமிழ் என்று எழுதினா 3. போடா முட்டாப்பளே. 5 எழுத்து. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? ஏமா பூரா கல்லூருண்ட மாதிரி மருந்து குடிச்சது மாதிரி உட்கார்ந்திருக்கீல, இப்ப தெரியுதா போலிச்சாமியார்னு? தமிழ்னு எழுதுவான். 3 வருமா 5 வருமா? தா மீ இல் தமிழ் 3 தான் வரும். 5 எப்படி வரும்? தா மீ இல் 3. ஆமா. டேய் இப்ப தனியா நீ 5 சொன்ன. நானா சொன்னேன்? ஆமா 5 நான் சொன்னேன். அப்ப நான் போதையில நிக்கிறேனா? நான் எப்பயா சொன்னேன்? என்னையா திட்டாந்தரமா சொல்லிவிட்டு இல்லைன்ற? தா மீ இல் 5டா வந்துருச்சுல. போடா மறுபடி. டேய் கண்ணுக்கு தெரிஞ்சது 3 எழுத்து, கண்ணுக்கு தெரியாமல் 2 எழுத்து ஒளிந்திருக்கிறது மகனே. ஒளிந்திருக்கிறது 3 எழுத்துக்குள்ளே. நீ அறிவாளியாரு, அதுக்காக மற்றவங்களை முட்டாள் நினைக்காதடா. தா என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர் எழுத்தா? அது உயிர்மை எழுத்து. அந்த தா என்ற உயிர் எழுத்து எப்படி உருவாயுது? இத்து என்று சொல்லக்கூடிய மெய் எழுத்தும்
கூட்டல் ஆ என்று சொல்ல உயிரெழுத்து கொண்டா இத்து கூட்டலா தா எத்தனைடா? ஓ 2. மீ என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மை எழுத்தா? அதுவும் உயிர்மை எழுத்து. அந்த மீ என்ற உயிர்மை எழுத்து எப்படி உருவாயுது? இம் என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் கூட்டல் ஈ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்து கூட்டினால் இம் கூட்டல் மீ மீ எத்தனை? ஓ 2. இழ் என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மை எழுத்தா? அது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து தனிப்பட்ட முறையில பொருள் சேருமா? ஒரு உயிரோட உயிர்மையோட தான் பொருள் சேரும். தா என்பது எத்தனை? 2. மீ என்பது 2. இழ் என்பது 1. மொத்தம் எத்தனை? 5. நான் எத்தனை ஓ சொன்னேன்? இலக்கண ரீதியா பிரிக்கிறீங்க. இலக்கண எனக்கு கோடு எனக்கு தெரியுமே. கோடு எனக்கு தெரியும். நான் சொல்லவா? நான் சொல்றேன். எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், ஐவகைப்படும். ஐவ இலக்கணம். எழுத்து என்றால் என்ன? அது ஒரு வடிவம். சொல் என்றால் என்ன? அந்த வடிவத்தை சொல்லாக்குறது. பொருள் என்றால் என்ன? அந்த சொல்லுக்குள்ள உள்ள பொருள். யாப்பு என்றால் என்ன? உனக்கு கொஞ்ச நேரத்துல வப்பண்டி கோடு கோடு 3க்கு சொல்லல, 2க்கு சொல்லு, 3க்கு சொல்லல, 3க்கு சொல்லல. யாரு? நான் 3க்கு சொல்லலையா? நீ 2க்கு சொல்லு. சம்பளத்தை வாங்கி பாதி ஏன்ட்ட கொடுக்க போறியா? இல்ல எனக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மேடையில போய் பேச படிக்கணும். ரூம் போட்டு படிக்கணும். ரூம் போட்டு. ஒண்ணு தெரியலன்னு சொல்ற. யாருக்கு தெரியல? எனக்கு தெரியும். அப்ப சொல்லு. எதுக்கு? 3க்கு சொல்லல, 2க்கு சொல்லு. யாப்பு என்றால் பாடல் என்ற அர்த்தம். அணி என்றால் என்ன அர்த்தம்? நான் தண்ணி டேங்க்ல ஏற. நீ சொல்லியா? சொல்லு. அணிமுகத்தில் எழுதுவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐவ இலக்கணம். வெக்கமாலையா? எதுக்கு வெக்க? போட. இந்த உலகத்துல கழகமே உலகம் என்று பெருமையை சேர்த்து பொதுநல தொண்டனாக திகழ் போன நாரதன் பல குடும்பங்கள் வாழ்வதற்கு காரணமாக இருந்தவன் இந்த நாரதன் என்பதற்கு பல எடுத்துக்காட்டு இருக்கிறது. ஐயா, நான் இந்த உலகத்தில் பல குடும்பத்தை வாழ வச்சு பல குடும்பத்தை பெருமை சேர்த்த நாரதன் மகாமுனிவர். நானும் பல எடுத்துக்காட்டுகள் சொல்றேன். நான் சொல்றேன். நான் புத்தகத்தை விரிப்பேன். நான் எடுத்துட்டு வர்றியா? நானும் எடுத்து என்ன பேசுறேன்? நான் பேசுறேன். ஏய், நீ என்ன பேசுறா பேசுறா. வாடா. நான் புத்தகம் இல்லாம வந்தேன். இப்ப வா. அது மலுமட்ட புக்கு மொட்டையா இருக்கு பாரு. மலுமட்டைக்கு நல்ல எழுத்து உள்ளதுக்கு. ஓடி இதுல தேவ பாசை எல்லாம் போட்டுருக்கு பாரு. எத்தனை பாசை? இங்க பாரு. அது என்ன பாசை? சத்தியம். அஞ்சார என்ன? பாரு படி படி. சத்தியமான் இரக்கம். என்னது? இங்க பாரு. இத பாரு. தண்டி போய் இந்த ஊர்ல சொல்ற. சரி சரி. ஒட்ட பேப்பர்ல இருங்க. சத்தியவான் சாவித்திரி எழுதி இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? எழுதலையா? எனக்கு தெரியும்டா. எவன் ஒருவன் மாமியாரை வைத்திருக்கிறானோ அவனுக்கு தெரியாது. இருக்கு இருக்கு இருக்கு. இருக்கா? ஆமா, சாவித்திரி இந்த சத்தியவான் இருக்கா? சத்தியம் எங்க எழுதிருக்கா? இந்த அங்கிட்டு இருக்கா. சாவித்திரி இந்த லெஃப்ட் சைடு இருக்கா. என்ன பிள்ளன்னு சொன்னே? இருக்கா 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 இருக்கா. இல்ல லேசா அந்த வேர்வை கண்ணை மறைச்சிருச்சு. இருக்கா இருக்கா இருக்கா. சத்தியவான் இறக்கம் என்பது விதி. சாவித்திரி போய் காயத்ரி மந்திரத்தை நான் போய் சாவித்திரி கொடுத்ததுனாலே சாவித்திரி எமனிடம் போய் போராடி தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு வந்தார். அதுக்கு காரணம் இந்த நாரதன். நான் இந்த உலகத்தில் பல குடும்பத்தை வாழ வச்சு பிரமிச்சிருக்கேன். மலைச்சாமி பொண்டாட்டிய வெள்ளச்சாமி வச்சிருந்தேன் தெரியுமா? இந்த இருக்க மாதிரி இந்த இருக்க மாதிரி மலைச்சாமி பொண்டாட்டிய வெள்ளச்சாமி வச்சிருந்தேன். முந்திரி பழம் திராட்சை பழம் ரெண்டையும் சாப்பிட்டு தான் வச்சிருக்கேன். விறுவிறுன்னு போனேன் வெள்ளச்சாமி கிட்ட. இங்க வட மலைச்சாமிக்கு 3 பிள்ளைடா. அவன் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு அவன் சோத்துக்கு என்னடா அவன் வேன் நக்கிக்கிட்டா தெரியுமா? அவன் மாட்டுக்கு அவன் வீட்டில் இருக்கட்டும் நாசுக்கா வச்சுக்க. ஏன் இருந்த இடத்த விட்டு கிளப்புற? அங்கேயே வச்சுக்கிட்டு எல்லா ஜோலியும் முடிக்கிட்டா அப்படின்ட்டு அந்த குடும்பத்தை நான் வாழ வைக்கலையா? அங்க பெருமை சத்த இந்த நாரதன் மகாமுனி வரும். கலைமகள் அலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய 30 தேவனிடத்தில் இரும்பு கண்ணை கொடுத்தேன். அவர்களால் பொறிக்கூத்து கொடுக்க முடியவில்லை. பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனுஷாதை வீட்டை கொடுத்தேன். அவங்க பொறித்து கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்க பெண்மணியால் அனைவருமே 14 சிரோன்மைகள். பாஸ்கர் தங்கச்சி சேகர் கூட்டிட்டு போயிட்டான். பாஸ்கர் தங்கச்சி சேகர் கூட்டிட்டு போயிட்டான். மேலூருக்கும் கீழூருக்கும் வெட்டு குத்து. இவன் 150 இருந்தா மொழிவான வளமான வருதா வருதா? மொழிவான வலிமான பணக்காரர் வர்றானா இல்லையா? அவன் சேகர் பணக்கார குடும்பம். இவன் கூட்டிட்டு வந்துட்டான். நான் விரும்புறேன் போனே நிப்பாட்டா பண்ணு. அந்த பிள்ளை எம்ஏ படிச்சிருக்கு. இவன் பிகாம் படிச்சிருக்கான். 2 பேரையும் சேர்த்து வைங்கடா. இந்த அரசாங்கம் புளு 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 புளுன்னு வேலை கொடுத்துரும் அப்படின்ட்டு அந்த 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வைக்கலையா? அந்த 2 ஊரையும் ஒண்ணு சேர்த்து வச்சு பெருமை சேர்க்கலையா? மார்க்கண்டையன் 16 வயதில் இறக்க வேண்டும் விதி. அதை என்றும் 16 வயதாக ஆக்க வைத்து வந்த நாரதரா பாயா. இப்பேற்பட்ட பல பெருமைகளை நான் விடிய விடிய சொல்லிக்கிட்டே இருப்பையா. 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்து வந்த நாரதரே. நீ என்ன 14 உலகம் சென்று பெருமை சேர்த்தாய்? 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்து வந்த நாரதர் மகாமுனி. பூலோகம் பூலோகம் மகாலோகம் தபலோகம் சத்தியலோகம் சுவலோகம் ஜனலோகம் அப்துல வதனம் சுதனம் தலாதர தாதம் காதனம் பாதனம் 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்து வந்த நாரதர். 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்து வந்த நாரதர் மகாமுனி.
முடியா? சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், இத்தனை மாவட்டத்தை சுத்தி பெருமை சத்தம் இந்த நேரத்தில் காண முடியும். 18 புறாக்குள்ள இருந்த பிரமை பொய் 19 பொய் ஐயா பொய். இந்த ஊர் இல்லையா, இந்த ஊர் சாமி கொலகார பைய சாமி, கண்ணை கெடுத்து விடு. சோறு கிடைக்காது, பொய் பேசக்கூடாது, மேடையில பொய் பேசக்கூடாது. சத்தியமா சத்தியமா 19 நான் நிரூபிக்கிறேன். 19 பொய். புறால ஐயா 19 நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். 19 சரிப்பா, நான் 18 புறாத்தை நிரூபிக்கிறேன். நான் 18 நிரூபிக்கிறேன்டா. நானும் நிரூபிப்பேன். 19 நீ சொல்லுவேல, நான் சொல்றேன். எதுக்கு சொல்லு. எரியா உன்னோட ஒரு புராணம் கூட படிச்ச அந்த திமிர் இருக்கும். நீ 18 நான் 19 நான் நிரூபிப்பேன். நானும் நிரூபிப்பேன். மச்சம் கூர்மம் ராக வாமனம் பிரணவ வைணவ சைவ லிங்கம் பைடிகம் நாரதம் காரண வர்த்தம் மறந்த மார்க்கனையும் அக்கிரையும் பிரமாண்டம் 10 வருஷம் கூடிய மொத்தம் 18 புராணம்டா. 19 சொல்லல, நான் 18 சொல்லிட்டேன். 19 சொல்றேன். ஏடா வா சொல்ற. ஏன் என்ன ஏன் நீ ஐயா முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? நான் சொல்லுவல்ல, நீ ஏன் முந்துற? ஏய் நீதானே என்ன சொல்ல சொன்ன. என்னையா அதுக்கு நான் சாக சொன்னா நீ சாவியா? நீ ஏன் சொல்ற? நான் சொல்லுவல்ல. சரிப்பா, நான் ஏன் சொல்லிட்டேன்ல, நீ திரும்ப சொல்லு. எதுக்கு? நீ சொன்ன வசனத்தை நான் திருப்பி சொன்னா அந்த அக்கா என்ன எனக்கு ஏன் சோறு போட்டாக்கா? சனியை முடிச்சவன் நல்ல 4-5 மீன் நல்ல இதத்துங்கிற தின்னா அந்த ஆளு சொன்ன வசனத்தை தான் இவன் சனியை முடிச்சவன் சொல்றேன் அப்படின்னு செருப்பை கழுக்கிட்டு பீய தொட்டுக்கிட்டு வாயில அடிக்காதா? சரிப்பா, நான் சொன்னல, நீ சொல்ல வேண்டியதானே. எதுக்கு? அதத்தான் நான் சொல்ல மாட்டேன்ல. சரியா? 18வது புராணம் கந்த புராணம், 19வது புராணம் பொந்த புராணம். சரியா? கந்த புராணமே இருக்கும்போது பொந்த புராணம் இருக்காதோ? ஏய் சரியா, கந்த புராணத்தை எழுதியவர் கச்சிய பச்சி வாச்சாரியார். பொந்த புராணத்தை எழுதியவர் பொச்சிய பச்சி வாச்சார் இருக்கான். சாகல வரும்போது காரைக்குடியில ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். யாருக்கு? பொச்சிய பச்சி வாச்சாருக்கு. இன்னும் இருக்கானா? ஆமா. எதுக்கு சாகுறான் அவன்? அவன் சித்தரியா? அவன் எழுதுன இன்னும் உயிரோட இருக்கானா? இன்னும் இருக்கேன். அவன் ஜாகல. அந்த பஸ் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கக்கூஸ் கிட்ட போய் டேனிங் ஆகும்ல பஸ். எந்த இடத்துல? டேனிங் வளைவுல. அங்கனக்குள்ள அந்த மூலையில உட்கார்ந்து. இதுக்கு எவ்வளவு வாங்குறாரு? ஆமா, அவர் கக்கூஸ்ல டோக்கன் போட்டு கொடுக்காரு 1க்கு 2க்கு. போடா ஆளப்பாரு. டேய் கல்விக்கு அதிபதி கலைவாணி கூடி இருக்கா, நீ என்ன மம்மா கொடுக்காதா? உனக்கு என்னையா கல்விக்கு கலைவாணி கூடி இருக்கா? எனக்கு என் நெஞ்சில என் கொல்ல கூடி காளியாத்தானே கூடி இருக்கா. நீ என்னையா என் துபுக்கு? வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படிமுண்டு வெள்ளை கவலத்தை விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்ததா என்னையோ ஆளு கிடையாது. எனக்கு மண்டு வைத்த கூந்தல் மதம் வந்தார் வள்ளி கண்டை கொடுத்த கண்ணார் கிருமணி வாயில் விடுறார். கண்ட சக்கரை கணிகணத்தமாக அந்த மாமனிவர் கல்லம் அமிர்தம் என்று அழிக்க பேச்சு. அருமையா பேச்சடி. நானும் எத்தனை பேரிடத்திலே கவி பேசியிருக்கிறேன். ஆமா, நல்ல கரகோஷம், சந்தோஷம். பெண்களும் கை தட்டலாம். பெண்கள் எல்லாம் அழகாக ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கா, ரசிக்கிறாங்க. பாருங்களேன், நான் எத்தனை பேர்த்த கவி பேசியிருக்கேன். விரல் வெட்டி மன்றம் அளவிற்கு ஒரு சிலர் இருக்காங்க என்னோட அந்த கவி பேசுவதற்கு. ஆனால் இந்த மேடையிலே நாரதராக வேற்று நடிக்கின்ற நாரதர் நான் தான் வேடம்லாம் இடல. சரியா? இந்த பையன் அந்த அளவுக்கு தெளிவாக ஒரு கவியை சொல்கிறார். எவ்வளவு தெளிவா நான் பேசுற தொனியில அதே சத்தம் குறையாமல், அதற்கே வாழ்த்துகள். கைவிடியா ஓண்ட கூட மாட்டேன். என்னை மொட்டை குண்டியா ஓட சொல்லியிருக்க, பிய திங்க சொல்லியிருக்க, தெருவுல ஓடுற வேண்ட கூட குடி ஓண்ட கூட மாட்டேன். என்னதான் பேச்சே? இதெல்லாம் சகசம்டா. மொட்டை குண்டியா ஓட சகசமா? நீ ஓடி பாரு, என்ன ஓடி பாரு, மொட்டை குண்டியா ஓடி பாரு. டேய் ஐயா ஓண்ட கூட மாட்டேன். டேய் ஒரு சில நேரம் அடிச்சு கூட சொல்லி கூட ஒரு சில நாள சும்மா கிடந்தவன வந்து மொட்டை குண்டியா ஓட சொல்ற. அந்த அக்கா என்ன நினைக்க? எடுவட்ட முண்டா எத்த தண்டியா முண்டமா வர்றானே அப்படி விளக்கமா தரத அடிக்காதா? யாதமியா நான் ஓட கூட மாட்டேன். ஓட கூட மாட்டேன். ஓட கூட மாட்டேன். டேய் என்னது சாதாரண பட. சரி வா, ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிக்கணும். ஆமா, இவர் பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர், ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வாப்பந்தம் பண்ண போறோம். வாப்பந்தம். சரியா? உனக்கு எத்தனை கவி தெரியும்? உனக்கு எத்தனை தெரியும்? 500 பேசுவேன், 1000 பேசுவேன், 2000 பேசுவேன், 3000 பேசுவேன், 4000 பேசுவேன், 5000 பேசுவேன், 6000 பேசுவேன், 7000 பேசுவேன், 8000 பேசுவேன். 15 நாள் இங்கனே உட்கார்ந்து பச்சை தண்ணி பல்லுல விடாம கீழே போடு கத்திக்கிட்டு கிடப்பேன். பார்க்கலாமியா? பாப்பமே. கவியாகி குமாகி கத்துக்கிட்டு நிற்குமா அவையில் நல்ல மரம் சபை நடுவே நீட்டலை வாசியான் என்றால் குறிப்புரிய மாட்டாத நன்மரம் நாங்களே. குக்களை பிடித்து கொண்டி நாவில் அடைத்து வைத்து மிக்கதர் மஞ்சள் பூச்சி மிகுமலம் செய்தால் மக்களும் மருதாகுமோ அதனும் பின்னு உண்டாகுமோ குக்களா குளந்தண்ணில் பெரிதாக பேச குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாயா
ஆடி பாடி கொண்டாது போல் கரங்க நீட்டி பேசும் வசனிக்கின்றார் சிறங்கநாட்டி பயிற்சி மரபலாட்சியை பேசிய வானர மனிதனின் நலிந்த தூக்கண வருதல் சொல்ல தாண்டி வீத்திடும் ஞானமும் கல்விக்கு நம்பின்ற நூல்களும் ஈனர் குறித்தாங்க இடதாக மனுக்களை பேச நிறைய மோதிர வேண்டும் விறகர் இருவர் போந்திர வேண்டும் இடையில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் கூறுங்கூட்டு நெஞ்சேனு வேணும் நன்று நானே ஜாகரி ஜாகரி சொன்னவளை ஒருபடி சாமச்சத்தை தின்னவளே என் கூட ஜாகரி சொன்னவளை என் கோமணத்தை ஒத்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளை பேசு. உண்மையாவே சொல்றேன் பேசுடி. இந்த அளவுக்கு நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் குறைஞ்சது ஒரு 10-11 மணிக்கெல்லாம் உங்களை சந்திச்சிருப்பேன் நான். சரி உண்மையா இருந்தேன். உங்களுக்கு இவ்வளவு தெளிவா நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் சந்திச்சிருப்பேன். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்த ஒரு நேரத்தை நம்ம எடுத்துக்கூடாது. தலைவியமாய் பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அதனாலே இன்னொரு மேடையில ஒருவேளை இதே மேடை நம்மளுக்கு மறுபடியும் அமைந்தாலும் கூட பக்கத்துல ஒரு மேடை அமைந்தாலும் கூட 2 பேர்ல யார் பெரியாள என்பதை வெற்றி பெறுவதிலே நிறைய புராணங்களையும் ஆன்மீகங்களையும் பேசி பார்க்கலாம். எதை வேணாலும் பேசுவான். இன்னைக்கு வள்ளியை சந்திக்கிற நேரம் அந்த நேரம். அதனாலே என்பே நாரதர், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி தலைவியை பார்க்க வேண்டும். இவங்களுக்கு மறுபடியும் எல்லாம் மண்டபப்படிக்காரங்க பூரா ஒன்று சேர்ந்து மறுபடியும் நாடகத்தை வச்சு இங்கிருந்து 450 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மறுபடியும் என்னை 10 மணிக்கெல்லாம் சந்திச்சு 2 கீத்து மாத்தா கிளிக்க. நீ இப்ப பேசடி. இந்த மண்டபப்படிக்காரர்களுக்கு எவ்வளவு காசு செலவா இருந்தாலும் சரி என் ஒத்த பக்கம் என் கிட்னியை வித்தாது கட்டுறேன். பேசடி. உனக்கு தான் ஒரு கிட்னி இல்லையாடா? ஒரு கிட்னி பிரச்சா இருக்கு. அது என்ன இந்த பக்கம் கிட்னி அந்த பக்கம் தட்டியாட்டே? இது மாதம் மாதம் அப்பப்ப டிரான்ஸ்லேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கிட்னி எங்கே போயிருக்கு? இப்போ இங்கிட்டு வந்துருச்சு. அப்படியா? சரி பார்க்கலாம்யா. நீங்க என்னதான் பேசுறீங்க அப்படிங்கறத பார்த்துறோம். சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்துவிட்டா சொல்லுங்க சுருக்கட்டு சொல்லி பரவாயில்லாமே பேசியா. வானர மனிதனின் நலிந்த தூக்கண வருதல் சொல்ல தாண்டி வீத்திடும் ஞானமும் கல்விக்கு நம்பின்ற நூல்களும் ஈனர் குறித்தாங்க இடதாக மனுக்களை பேசு. ஜோதி என்ன என்ன ஜோதி என்ன ஜோதி என்ன நீ பாப்பா நீ பாப்பா இல்ல அவர் முடிக்க சொல்றாரியா? ஆமா இவர் பெரிய ஊர் நாட்டாம இந்த ஊருக்கு பெரிய பஞ்சாயத்து போர்டு தலைவர். ஊர் முக்கிய போயா. என்ன ஆகுது? மணி என்ன ஆகுது? மணி என்ன ஆகுது? மணி என்ன ஆகுது? நான் சொல்றேன் கலியா. மணி என்ன ஆகுது? மணி என்ன ஆகுது? மயிரை புடுக்குது. ஓ நாரதருக்கு மல்லிகை தான் இருக்கு. உனக்கு தெரியுமா? அப்ப இங்க தர்க்கம் நடக்காம இங்க என்ன வேற எதுவும் நினைச்சு தெரியா? நீங்க சோறாக்கி குழம்பு சொல்லான்னு இருக்குமா? உனக்கு தெரியுமா? அம்மனை குண்டியா ஓட சொன்னாரு உன்னைய. நீ ஓடு பாரு. நீ ஓடு அம்மனை குண்டியா. ஓடுவியா? நீ பெரிய மனுஷன் பாக்குறேன். நீ இதுல தலையிடாத. ஓடிப்போ மண்டையை பொளந்து விடியும் பொளந்து. ஓடிப்போ. நான் பாத்துக்கிறேன். கிரியா. ஆளு வச்சு தப்பிக்க பாக்குறேன். சைஸா ஆளை கூட்டி சைஸா தப்பிக்க பாக்குறியாடி? இருக்கட்டும் கூட்டிட்டு போறேன். வந்துடாத உன் ஜூங்கால ஒடிச்சு போடுவேன். ஓடிப்பாங்கிட்டு பேசியா பாப்பா முடி. அருமோனி அதுமணம் கொண்டு போ. கருமோனி எட்டியுமாகுமாம். இரும்பு கோடி யாரை சொல்லலாம்? நரம்பு கோணி நாமதற்கு சொன்னானே. இட்ட முறை எந்த அளவுக்கு செமடும் வாடி. இப்ப இந்த பயம் இருக்குல்ல, ஆழம் தெரியாம காலை விட்டா அப்படி சிக்கல் வரத்தாண்டி செய்யும். இப்ப பயம் இருக்குல்ல. நமது ஊர் மேடையிலே அருமையான ரசிகர்கள் ரசிகைகள் நல்ல களம் நிறைந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தின் மத்தியிலே கொல்லங்குடியிலிருந்து இவ்வளவு, அதாவது காளையாறுலேருந்து அங்கிருந்து வந்த தன்ராஜ் என்ற இந்த பபுன் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. எப்படியாவது இந்த பேரை காப்பாத்திட்டு தம்பியை காலையில ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம் நான் நினைச்சேன். இந்த பையன் என்ன நினைக்கிறாப்ல, இல்ல நான் அசிங்கப்பட்டு அம்மனை குண்டியா போயிட்டுதே ஊருக்கு போவேன். என்னைய அசிங்கப்படுத்தணும்னு இந்த 4 வழிச்சாலையில போய் லாரிக்குள்ள தலையை விட்டு சாக போறேன். போயா உயிர் என் மயிருக்கு சம. நீ பேசு அப்படியா? நீ பேசு. சரி அம்மனை குண்டியா போயிட்டே அவன் சொல்லி செய்வார் சரியார் சொல்லாமலே செய்வார் வெறியா சொல்லியும் செய்வார் கேள்வி குளமால வெற்கனே பலாமாவி பாதிருப்பான்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு செமடும் செத்து விட்டான முட்டமிட்ட பஞ்சமே பாரம் அவனுக்கு அஞ்சா நெஞ்சு மண்டால பேசு. விரல் நிறைய மோதிர வேண்டும் விறகர் இருமல் போந்திர வேண்டும் இடையில் பஞ்சன் பெற்றேன் வேண்டும் அவருக்கு ஒரு கூட நஞ்சன் வேண்டும் நன்றி சொன்னார்களே. நாய்வாலை அளவெடுத்து பெருக்கி திட்டி நச்சம் எழுத எழுத்தாணி ஆகுமா? பேய்வார சுடுகாட்ட பெருக்கிதல் வைத்தல் செஞ்சு பெருக்கி விடாகுமா? தாய் வார்த்தை கேளாசாக சண்டியும் சாண்டின் முழு தொகை தர மாட்டான். இவ்வாறு இவட்டால் இவர் இய மாட்டவன் 7 பிறப்பு ஈனத்துவம் படுத்த பேசு. புத்திமான் பலமானாமான் பலமனான் புத்தி எட்டால் எத்தனை விதத்திலும் இடறது வந்தே தீரும். மற்றொரு சிங்கந்தனை குறுமுயல் கூட்டி சென்றே உற்றதோர்க்கு நெற்றில் சாய கட்டி ஓமை போடாம பேசுறேன். வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா. வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மானிடா. நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட பிறகு வரும் வேதனை தான் அடைந்தாண்டுகளை பேசு. போற்றினும் போட்டுவர் பொருளாவனை தொற்றும் தொட்டுவர் சொன்ன சொற்களை மாட்டுவர் கூட்டினும் அவளை கொடியலாவன் சொன்னார்கள். எருவாக்கி 2 விரல் மேல இருக்கும் கருவாக்க கண்கலங்கப்பட்டாய். திருவாரு தேரோடு மீதுகில செத்து கிடக்கிறாரே இந்த நீரோடு தாரென்றால பேசு. உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர
குடி உயரும், குடி உயர கோல் உயர்வார், கோல் உயர்ந்தால் நாம் உயர்வோம் சொன்னார்கள். தீக்கு நான் சுத்த பண்ண உள்ளார மாதம் நாம நான் சுத்த பண்ணிட்டு இருக்க பேசு. அகர முதல் எழுத்துல ஆதிபம் தட்டேவம் என்று சொன்னார்கள். செல்வத்தில் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையிட்டு இருக்க பேசு. கசடர கற்பவை கற்றவன் நிற்காதற்கு தகின்ற எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் என்ன என்பது இழுக்கின்ற பேசு. துப்பார்க்க துப்பாய துப்பாக்கி துப்பார்க்க துப்பாய தூவம் அடங்கின்ற பாடானே. யாதலை 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 அதலை இதழ் இறந்தார் இறந்தார் அதோட நாசமா போனார்ல பேசு. பாலும் தெரியலும் பருப்பாலும் ரோமரியே கோலம் செய் துங்கக்கணியே ரோமரியே சங்கத்தமிழ் சங்கத்தமிழ் தா 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 தான்னாய மேது போய்டா ஒரு காட்டர்த்த போய்டா மாயா செய்த மன்னட ஓடடா 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 ஊத்துக்குளியிலே மண்ணை எடுத்து முதல்ல முன்ன சேர்த்து மாட்டி பிறப்பதற்கு இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு கூட சுகப்பிரசாகல பூரா அறுத்து கிழிச்சு ஆபரேஷன் பண்ணி எடுக்கறாங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல பிள்ளையும் பிறக்காது ஒரு மயிரும் பிறக்காது. என்ன பண்ண போறேன் தெரியல பேசு. எந்த ஊர் என்று அந்த ஊர்ல இருந்து காரைக்குடியில இருந்து இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் போக வர 500 கிலோமீட்டர் வேல்வாரகம் மட்டும் கிட்டத்தட்ட 18,000 வருமே. காலையில என்ன பண்ண போறேன் தெரியல பேசு. பையூரிலே பிறந்து பையூரிலே வாழ்ந்து பையூரும் பாலூரும் வேதாந்தம் போதறி அடி லூச்சு முண்ட கண்டார ஒளிமலை ஒக்கால ஒளி எடுவட்ட முண்ட கண்ணம்மா பேச்சோடியா மெய்யிர் ஓவதா வேதாந்தம் நீயே மெய்யிர் ஓவதா வேதாந்தம் நீ இருந்தா பையூர் பாலாய் முடியாத சொல்ற உன் கோத்தல மண்டலி போட்டனா வெல்லலாம் இங்க வா உனக்கு எனக்கு குடுக்க வாங்கிருக்கா என்ன போட்டு நீ தினமும் போட்டு சக்கரவர்த்தி கூட பாரி நான் சொல்றேன் சுமரத்தின் ஆதிவருக்கு சத்தியமா சொல்றாங்களே இங்க பாரு கொள்ளதின் முயற்சி மாநகர் விட்டு கொண்டே நான் செத்தல வர மாட்டேன் சுவையை தினமும் போட்டு சக்கரவர்த்தி இருக்கா கொள்ளவருக்கு வெல்ல செத்தவர் மத்தக இந்த ஊர்ல எழுதி வச்சு செத்தவர் மத்தக ஒம்பர் எழுதி வச்சு செத்தவர் மத்தக சக்கரவர்த்தி இருக்கா குனிந்திரத்தால் குனி அது முன்பரையிலே மந்திரி அது ஏன் துணி வான் துணி இல்ல பேச்சோடியா உனக்கு என்ன பிரச்சனை தலையில கை வச்சு செத்துமே பத்மாசுரன் யார் தலை கை வச்சா வேணா ஒரு வயிறு தந்தலே போட்டு சம போட்டு கொண்டுக்கிட்டு இருக்க செத்த இது வேணாம் காரணம் என்ன இது கரகசரா வரம் யார் தலை கை வச்சா சாம்பலாக போய் வேண்டும் என்று கேட்டா தந்தலே கை வச்சு சாம்பலா போனால் நான் கும்புற பேச்ச விடு கும்பிடுது 5 வணக்கம் ஏக நமஸ்காரம் துபாக நமஸ்காரம் திரியா சாசா நமஸ்காரம் பண்ண 5 மை நமஸ்காரம் இது கரகமச்சரா கிரகங்கள் நவக்கிரகங்களை குப்புறப்பட்டு ஏறனவே ராமனே குப்புறப்பட்டு ஏறனவே மல்லாக்கப்பட்டு நக்கற இந்த காட்டாங்களா உன்ட சனியன மல்லாக்கப்பட்டு ஏறன அப்பா கொட்டை ஏறுது முருகப்பெருமான் முந்திரப்பதுக்கு கொட்டை வெளியில வச்சு படைச்சா முருகன் எனக்கு கொட்டை உள்ள வச்சு படைச்சா எங்க அப்பா பிரம்மா எல்லா பழத்தும் கொட்டை உள்ள வச்சு படைச்சா நான் சொல்றேன்யா ஒண்ணுக்கு வருதுயா இரவிலே தெற்கு பக்கமாக திரும்பி ஒண்ணுக்கு அடிக்க வேண்டும் பகலிலே வடக்கு பக்கமாக திரும்பி ஒண்ணுக்கு அடிக்க வேண்டும் ஆமா அவசரத்துக்கு வரவே தெற்க வடக்க பாத்துக்கிட்டு இருப்பேன் எங்கிட்ட தான் இருப்பாங்க பிரபஞ்ச உற்பத்தி உற்பத்தில ஓட்டு கொட்டதா போட்டுக்கிட்டு ஒட்டுக்கு நான் என்றாலே பைரவர் என்று தான் அர்த்தம் நான் சொல்றேன் தெய்வம் இருக்கே எந்த வடிவில் வருவார் அப்படி வடிவில் வருவதற்கு காரணமே தெய்வம் பைரவர் அழுகிலே சிறப்பான அழுகை இருக்குது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன இந்த விஷயத்தை கேட்டா உள்ளமே தாங்க. என்ன பாச்சு? எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அடா சந்தோஷமான செய்தி அழுதுகிட்டு சொல்ற. எது? அது பாருங்க ரெண்டு மாதிரி தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுறாராம். இந்த மாதிரி வெயிலுக்கெல்லாம் அது சாப்பிடுறது நல்லது. எது? கொஞ்சம் வழுக்கை அரைஞ்சா நல்லா இருக்கேன். சரி கொஞ்சம் பருப்பு இருந்துச்சுன்னா இளங்காயின்னு சொல்லிடுவாங்க. அது பாருங்களேன் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து சொல்றாரு. இளநீரை வெட்டி சாப்பிடுறத இளநீர் ஆபரேஷன் சொல்றாரு பாருங்க. இளநீர் வெட்டி குடின்னு சொல்லுப்பு. இளநீ ஆபரேஷன் பண்றாங்களா? என்ன இளநீ? இதான சொல்ல இளநீன்னு வெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்கயா. ஓங்கி கத்துனா டாக்டர் தையல் பிரியும் சொன்னார். சத்தம் கேட்டுச்சே 2 பிரிஞ்சிருச்சு. சரி இங்க ஒரு நாரதர் வந்தாரு. எங்க அவரே? தாங்கிட்டு வெளியே இருக்க போயிருக்காரு. இப்ப நீ யாரு? நான் குடிக்கலாம்னு வந்து துணிமணி அவுத்து போட்டு நின்னுட்டு நீங்க கத்துறத பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா யாரா உன்னை நாரதர் வேஷம் போட சொன்னது? நான் போறேன்னு சொன்னா நான் போறேன்னு சொன்னா மாரிமுத்து சார் தானே. எங்க மாரிமுத்து சாப்பிட்டு ஆமா அந்த அண்ணன் நாரதர் வேஷம் போட்டு சூப்பரா இருக்குன்னு சைஸா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு அழகா ரசிக்கிறாரு. இருக்கீங்களா? அப்படிதான் இருக்கணும். அடுத்த ஒரு துன்பம் அப்படி ரசனையா இருக்கும் போல. சரி இனிமே நாரத வேஷம் போடுவேன். அவர் இன்னும் 10 மீன் வச்சு கூட போடுறான்னு சொன்னாலும் போட மாட்டேன். சரி நான் உன்கிட்ட கேட்கிறேன். 2 பேருக்கும் போட்டி வந்துச்சு. ஆமா அதாவது நீ வெட்டி வெட்டி நான் தோல்வி விட்டால் கட்ட பிடிக்க கூடாது வேஷம் போடக்கூடாது. ஆமா நான் வெட்டி வெட்டி நீ தோல்வி விட்டால் அம்மனை குண்டியா ஓடுவேன் என்று சொன்னேன். இந்த இடத்துல நீர் வெட்டி வெட்டிதான் தாங்கள் தோல்வி விட்டவர் யார்? நான் தான். போட்டி நிபந்தனை என்ன? அம்மனை குண்டி. ஏறத்தாழ 75% ஆயிருச்சு. இதையும் அவத்தா கண்ணு கெட்டு போயிரும். அதனால 25% சரியா சரியா உள்ள சட்டி வரலையா உருவாச்சுக்கு உருகிட்டா நாக்கட்டு குத்துறே அம்மன குடியா நான் சொல்றேன் சட்டி வரல நான் சொல்றேன்யா அது சட்டி வரல நான் சொல்றேன் காலு சட்டி வரல ஐயா இது என்ன பெரிய பொருள் காட்சியா நான் காட்ட மாட்டேன் போ இருயா நான் ஓடி சொல்றேன் இருயா
நல்ல நியாயத்தை பேசணும். நான் உம்மிடம் தோல்வி அடைந்தால் இப்ப ஓடுறேன்னு சொன்னா அம்மனை குண்டியா ஓடுறேன்னு சொன்னேன். இப்ப ஓடுறேன்னு சொன்னா எனக்கு இந்த ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி கடைசியில் கூட 20ஆம் தேதி கூட வந்து ராத்திரி 1 மணிக்கு கூட இந்த மேடையை சுற்றி 3 ரவுண்டு அம்மனை குண்டியா ஓடுவேன். நாடக சீசன் பிடிச்சிவிட்டு இப்போ ஓடுறேன்னு சொன்னா அப்படி வாய்ப்பு கிடைக்கலன்னா வர்ற தீபாவளிக்கு கூட எண்ணெயை தேய்ச்சிவிட்டு ராத்திரி 1 மணிக்கு வந்து இந்த மேடையை சுற்றி 3 ரவுண்டு அம்மனை குண்டியா ஓடுவேன். நான் இப்போ ஓடுவேன்னு சொன்னாத்தே நீ அம்மனை குண்டியா ஓட சொல்லணும். எனக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ நான் ஓடுவேன். சரி, நீ எப்போ வேணாலும் ஓடு, உன்னை நான் வேணான்னு சொல்லலை. எந்த வருஷம் எந்த மாதம் என்ன கிழமை எத்தனை மணிக்கு இரவா பகலான்னு எனக்கு எழுதி கொடுத்துட்டு போ. எதுக்கு? யூடியூப்பை வர வச்சு எடுத்து அரியலூர் பஸ் ஸ்டாண்டில் ஓட்ட இப்போவே லைவ் போயிட்டு இருக்கு. ஒரு பிள்ளை கூட பார்க்காது. நான் உன்னை கேட்குறேங்களே, சரி நீ எப்போ வேணாலும் இந்த சுற்று ஒன்று வேணாங்களே, நம்ம ஊருக்கு வர்றதுக்கு எது வழின்னு சொல்லிடுறா. நீ வழி சொல்லிடு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். மேப்பு போட்டவனே நான் தானே. நேரம் வந்து திருவையாறு. எந்த வழி வந்த? நேர தஞ்சாவூர். தஞ்சாவூர்லேருந்து நேர திருவையாறு. திருவையாறுலேருந்து ஒரே பைபாஸ். இந்த பைபாஸ் இந்த அடுத்த ஊரை சொல்லு. அதே அது வந்து என்ன வையாவூரியா நம்ம ஒரு ஊர்லாம். வையாவூர் கிட்ட ஊரு நம்ம ஊருக்கு தானே. வீரப்பூர். வீரப்பூர். சரி, வீரப்பூர்ல நான் கீழப்பண்ணூர். கீழப்பண்ணூர். ஆமா, கீழப்பண்ணூர். சரி, நான் தலைவியை பார்க்கணும். கூட்டியா யார் வர்றா? ராணி. ராணி வெரி குட் தம்பி. போட்ட உள்ள நாரதை தெரிச்சு ஓடிட்டாரு. என்ன பெட்டிக்காருக்கு எது வெயிட்டா பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தியோ? போட்ட உடனே நாரதை தெரிச்சு ஓடுறான்னு சொல்லிட்டு போறாரு. ஐயோ சாமி, நீங்க திரைக்கு பின்னாடி இருந்து கேட்டுட்டு பிரதிபலிச்சு வந்து கேட்டுட்டு சொல்றீங்க. சாமி போட்ட ஓடல உனக்கு வேர்வை தெரிச்சு ஓடுதுன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியா? போங்க போங்க.